எனது தலைவன் ஏசுராஜன். எஸ், ஹீ இஸ் மை லீடர். ஒரு சில காலகட்டங்களில் ஜவஹர் பிரதர் தெரியும். நான் நினச்சா அடுத்த நாளில் சீப் 3 நாள் சீப் பண்ணி ஜெயலலிதாவில் பார்த்துருக்கேன். எப்படிங்க சொல்லுங்கள்? உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது காலகட்டங்களில். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஏரியா திருப்பூரில் கூட பிஜேபியில் மிகப்பெரிய ஒரு லீடர். அவர் சொன்னார், பிரதர் திருப்பூரில் ஒரு 10-15 கம்பெனி, பெரிய கம்பெனி எல்லாம் அமித்ஷாவோட சன்னு வாங்கிட்டாராமா. எப்படிங்க? அமித்ஷாவோட சன்னு வாங்கிட்டாராமா. அவரை சந்திச்சா உங்களுக்கு எதாவது பிஸ்னஸ் கிடைக்கும், நான் உங்களை ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஸ்ட்ரெயிட்டவே, அவங்க சந்திக்க நினச்சா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்வம், அட்டிடியூட். ஏசப்பா கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வம். புரிஞ்சுங்களா? எனக்கு அமித்ஷாவில் தேவையே இல்லை, அமித்ஷா தேவையில்லை, எனக்கு ஏசப்பா போதும். நான் சொன்னேன்ல, எனது தலைவன் ஏசுநாதர். நான் இந்த ஃப்ராங்க்லின் பிரதரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நிறைய டைம் நான் ஒவ்வொரு டைம் வரப்போ சொல்லியிருக்கேன். என்னை வந்து பார்த்தோன்னா 1996 முதல்ல அவர் பிரதர் வந்து பாம்பேயில் சந்தித்தோம். அப்போ அவருக்கும் கல்யாணம் கிடையாது, எனக்கும் கல்யாணம் கிடையாது. அப்போ இவரை சந்திக்கிறதுக்கு தர்மராஜ் ஐயன்னு சொல்லி ஒருத்தர் பாளையங்கோட்டையில் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஏற்பாடு பண்ணார். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்டிங் போகிறதுக்கு வருவாங்க. நான் ஒரு கம்பெனியில் ஃபேக்ட்ரி மேனேஜர் இருந்தேன். அந்த டைமில் ஏற்பட்ட நட்பு. அப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்மராஜ் ஐயா என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, அப்போ காலம் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப மோசம். என்கிட்ட நான் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு 500 பேருக்கு வந்து நான் ஃபேக்ட்ரி மேனேஜரு. அப்போ என்கிட்ட இருக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரி மேனேஜரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு என்னென்னவோ திட்டம் போடுவானுங்க. பீர்பார்க் போகலாம் பிரதர், போயிருக்கேன், பீர்பார்க்கெல்லாம் போயிருக்கேன். புரிஞ்சுங்களா? அது கர்நாடகாவிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தருக்காரு, ஒரு பீர்பார்க்கெல்லாம். இந்த பிரதர் வந்து பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு இவங்க கூடலாம் போக விடாமல் எனக்கு கூட கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஆக்சுவலி இப்போது இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருக்காங்களே பிரதர் பாளையங்கோட்டையில் அந்த தர்மராஜ் ஐயா. அவங்க என்னை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மதியம் எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு போகிறப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பீர்பார் கூட்டிகிட்டு போகிற பையன், ஐயா நீங்கள் அங்கே போகிறீங்க, பாண்டூப் போகணும், பாண்டூப்புங்கிற ஒரு ஏரியாவில் தான் அவங்க இருக்காங்க, நீங்கள் எனக்கு இங்கே வாங்க வந்துட்டு அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னால். அப்போ வந்து பார்த்தோன்னா மொபைல்லாம் கிடையாது. அப்போ வந்து திரும்ப வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபோன் உண்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே இவங்க எங்கே பிரதர் எங்கே வேறு பிளான் பண்ணுறதுக்கு. நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போயிருங்கன்னு சொன்னாங்க. இல்லையா? அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த விதமாக தான் வந்து ஏசப்பாவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்க்லின் பிரதர் கூட ஒரு ஐயா உண்டு, ஜோசப் ஜார்ஜ் ஐயான்னு ஒரு மீட்டிங் இருக்கும். நான் அங்கே வந்து பாம்பே போகும்போதெல்லாம் இந்த பிரதர் என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்க அங்கே போகலாம். அது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பைக் வச்சுருப்பாங்க, அவங்க கூட போவாங்க. அவர் மிகப்பெரிய ஊழியக்காரர், இங்கே பாளையங்கோட்டையில் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். அவங்க இதுக்கெல்லாம் போவோம். இப்படித்தான் வந்து நான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு முதல் காரணகர்த்தாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராங்க்லின் பிரதர் தான். அல்லேலூயா. நான் இன்னமும் சொல்லுவேன், நிறைய பேர்த்திட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் அந்த ஆண்டவரை பற்றின விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்சிக்கு ஒரு பாட்டு உண்டு. ஒரு பாட்டு நிறைய பேர்த்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது, ஆனால் அப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெரிய ஊழியக்காரங்கள் இருக்காங்க, அத்தனை பேர்த்துக்குமே இந்த ஃப்ராங்க்லின் பிரதர் தெரியும். அவர் வந்துட்டு இப்போ இந்த சபைக்கு வந்துருக்காருன்னா உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அவர் அவ்வளோ சச்ச பிஸி மேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குது அப்படிங்கிற பாட்டு. இது எப்போ ஒரு 2002, 2003 அந்த காலகட்டங்களில் இந்த சிடி வந்து பிரதர் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊழியக்காரங்கள் இப்போ மத்தியில் வந்துட்டு போக எல்லா விஷயங்களும் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் வந்துட்டு அது குறித்தான ஒரு சாட்சி. எங்கள் வீட்டில் எப்பவுமே சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் அந்த பார்த்து பணம் இல்லை, அது ஏசப்பான பணம் கொடுத்தாருங்கிற மட்டும் இங்கே சாட்சியாக சொல்லாதீங்க, சாட்சியை வந்து வேறு மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னால் அதுதான் சாட்சி. அதாவது நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் இப்போ வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் ஃப்ராங்க்லின் பிரதருக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் அடித்தாங்க. அப்போ அது நானே எடுக்கலை, ஜவஹர் பிரதருக்கு அடிச்சிருக்காங்க, அவரும் ஃபோன் எடுக்கலை. திரும்ப வந்து பார்த்தோன்னா அவர் மனசில் என்னடா 2 பேர் ஃபோன் எடுக்கிறேன் எடுக்கவே இல்லை. அவர் இங்கே இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்திருப்பேன். அவர் இங்கே வந்தது எனக்கு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னை ஒரு கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு திருநெல்வேலி ஏரியாவுக்கு வரேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கும், அதாவது ஆண்டவர் நம்மளை பற்றின ஒரு நோக்கத்தை வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து ஒரு விஷயம், நான் திரும்ப அவர் ஜவஹருக்கு ஃபோன் அடிக்கிறப்ப வந்து அவர் ஃபோன் எடுத்துட்டார். அல்லேலூயா, ஃபோன் எடுத்துட்டார். அப்போ வந்து நம்ம பேசுகிறப்ப வந்து அவர் வந்து பிரதர் வந்து பார்த்தோன்னா ஒரு அழைப்பு கொடுக்குறார். அழைப்பு கொடுத்தா இங்கே திருநெல்வேலி ஏரியாவில் வந்தால் 30-40 சபைகள் அவருக்கு உண்டு. எத்தனை சபைகள் உண்டுங்க? 30-40 சபைகள். அவரோட ரிலேட்டிவ், அவங்களோட ரொம்ப வேண்டப்பட்ட ஆட்களே நிறைய பேர் இருக்காங்க.
அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியில் ஹீரோ அவர், ஸ்தோத்திரம் ஆண்டவருக்குள்ள, புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கிற வந்து சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஓகே பிரதர் நான் வந்துடுறேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரீசன் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சபையையும் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாரோ அதை விட அதிகமாக வந்து இந்த ஃப்ராங்க்லின் பிரதர் நேசிக்கிறார். அவர் பாம்பேலேருந்து இங்கே வர்றங்கிறது அவர் நிறைய வேறு ஒரு ஷெட்யூலில் வந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் ஒரு மீட்டிங், சாயந்தரம் ஒரு மீட்டிங், மதியானம் ஒரு மீட்டிங் அவர் கொடுக்குற சபைகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த சபைக்கு அவர் நேசித்து இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு முதல்ல அவருக்கும் அவரோட சகோதரிக்கும் ஒரு நம்ம மிக்க நன்றி. ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க கூட வந்துருவாங்க, பல வந்திருக்காங்க. இவங்க எப்படின்னு கேட்டீங்க, இந்த சபையை பற்றின ஒரு நோக்கம், ஆண்டவர் குறித்தான ஒரு நோக்கம் ஒன்று. அந்த பிரதரும் அந்த பற்றின சபையை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறதுனால இந்த காரியம் நடந்துச்சு. அப்போ நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நடக்காது. இப்படி ஜவர் பிரதர் நினச்சிருக்கலாம், நான் நினைக்கலாம், ஃப்ராங்க்லின் பிரதர் நடக்கலாம். ஆனால் அதுக்குண்டான ஒரு விஷயத்தை திட்டத்தை நேர்த்தியாக நடத்துவதற்கு இது ஒரு சாட்சி. என்னோடய ஃபோன் அவர் ஜவர் பிரதர் எடுக்காமல் தான் இந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்காது. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்தேன். புதன்கிழமைக்கு நைட்டு என்னோடய கட்டடத்துக்கு வந்து பார்த்தோன்னா முதல்ல 1,50,000 வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ 2 மாதம் ஆகி போச்சு. அவன் வந்து பயங்கர சத்தம் போடுறான். நான் ஒரு ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருக்கிறது பார்க்காம பணத்தை எடுத்து வச்சுட்டு வேறு வேலையை பாரியாங்கிறேன். எப்படி பணத்தை எடுத்து வச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் தெரியுங்களா? 1,50,000 லட்சம். அப்போ நான் யோசிச்சேன், என்னடா பண்ணுறது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இங்கே போகிறேன்னு வேறு சொல்லிட்டோம், இவங்களுக்கு வாடகை வேறு 1,50,000 லட்சம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா அவர்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமைக்கு மதியானம் வந்து உங்களுக்கு நான் அந்த வாடகையை போட்டிருக்கேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு மதியானம் 12 மணிக்கு அவர் வந்துட்டார், ஆஃபீஸ்க்கே வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ஒரு 6 மணிக்கு, என்கிட்ட பணமெல்லாம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திட்டமும் இல்லை. ஒரே ஒரு திட்டம், ஏசப்பா நீங்கள் கொடுத்த தொழில் கூடம் இது, இவ்வளோ பெரிய ஆட்களை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னை வெளியே வந்துட்டு கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் 6 மணிக்கு வாங்க உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு 3 மாதமாக விற்கவே இல்லை என்கிட்ட இருக்குது ஒரு பீஸ், ஒரு 2-2.5 லட்ச ரூபாய் போகணும். 3 மாதமாக நான் எவ்வளவோ மக்கள்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ மக்கள்கிட்ட சாம்பலை கொடுக்குறேன், என்னென்னமோ பண்ணுறோம், அது நடக்கவே இல்லை. ஆனால் தன்னோட மகன், தன்னை விசுவாசிக்கிற மகன் வந்து பிரச்சனையில் இருக்கானே, நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாட்டீங்க. 6:30 மணிக்கு ஒரு பையர் வர்றான், 8 மணிக்கு டீல் முடிச்சு 8:30 மணிக்கு வாடகை கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. அமௌண்ட் எவ்வளோங்க? 1,50,000 லட்சம். அப்போ வந்து என்னோட மகன் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த ஜேசிஸ் சர்ச்சுக்கு போகிறப்போ வந்து அங்கே ஒரு சாட்சியை ஒரு சாட்சியை சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்தோன்னா இந்த காரியம் நடந்தது. சாட்சி எப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எவ்வளோ சாட்சி சொல்லுவாங்க, நான்லாம் நம்ம சொல்லக்கூடிய சாட்சி என்னோடய லைஃப்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் தான். எல்லா விஷயமே அப்படி நடக்குது. அதனால் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பைபிளை கையில் எடுத்து நம்ம வேதத்தை வாசித்து அவர்கிட்ட வந்து நம்மளோட வேண்டுகோளை நம்மளோட விஷயத்த சொன்னோம் அப்படின்னு சொன்னாவே எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிறது நான் தான் மிகப்பெரிய சாட்சி. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ராங்க்லின் பிரதரில் பாம்பேலேருந்து வந்துட்டு இன்றைக்கி திருப்பூரோ இல்லை இங்கேயே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பர்டிகுலர் திருநெல்வேலி வரணும் ரொம்ப சிரமம். ஐயா ஸ்டாலினுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரதம மந்திரிக்கு மிக்க நன்றி. ஒரு வாரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு டைரக்ட் ஃப்ளைட் வந்து பாம்பேக்கு இருக்குது. 3,500-4,000 தான் இருக்கும். அவர் காலையில் நினச்சாருன்னா மத்தியானம் வந்துடுவார். ஹல்லேலூயா. இனி வந்துட்டு நீங்கள் உங்களோட சர்ச்சுக்கு வந்து மாதம் ஒரு டைம் அவரை பார்க்கலாம். நானும் வருவேன், அவரும் வருவார். அவர் வருவார். என்ன ஈஸியாச்சு. முதல்ல வந்து பார்த்தா ட்ரிவாண்ட்ரம் வரணுங்க. ட்ரிவாண்ட்ரம் வந்து இங்கேருந்து 200 கிலோமீட்டர் வந்து காரில் வந்து திரும்ப ட்ராவல் பண்ணி இங்கே ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ஒரு பெரிய சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி பெரிய சிட்டி. அங்கே ஃபேர்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இங்கே தூத்துக்குடிக்கு அப்படி இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3,000-4,000 ரூபா இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து அதுக்கு ஃப்ளைட்டு, டைரக்ட் ஃப்ளைட், டெல்லிக்கு ஃப்ளைட் இருக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்கும். பாம்பேலேருந்து பிரதர் அடிக்கடி வந்துடுவார். ஸ்தோத்திரம். அப்படி தானுங்கய்யா. அதான் இப்போ என்ன ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சிஸ்டர் வந்துட்டு அந்த ஒரு சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லும்போது அவங்க பாடுனாங்க. அப்போ பாடும்போது வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு டேலண்ட்டை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஓரளவு வந்து எனக்கு தெரியும். கொஞ்சம் எங்கள் வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, ஜவஹர் பிரதர் என்கிட்ட சொன்னதில்லை, ஆனால் ஒரு சில விஷயங்கள தெரியும். ஆனால் நின்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எனக்கு, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பாடக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாட்டு பாடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. உங்கள் பாட்டுகள் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் உள்ளே வர்றதுக்கு எப்போ வந்துட்டு துதி எடுத்தால் சாத்தான் ஓடிடுவான். அப்போ நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க. வீட்டில் நீங்கள் பாடிக்கிட்டே இருக்க, அது எப்படி வந்துடுவான்னு பார்த்துருவோம். சரிங்களா சிஸ்டர்? இதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு இதை கொடுத்துருக்காங்க ஆண்டவர். திரும்ப பாட்டு நல்லா பாடுறீங்க. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து இந்த சிஸ்டர் இன்றைக்கி எடுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையும் ஆண்டவர் வந்துட்டு சுத்தமாக முடிச்சிடுவார், சீக்கிரமே முடிச்சிடுவார். நான் என்னை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி. நான் இன்றைக்கி இங்கே வரங்கிறது
சனிக்கிழமை நாள் 3-4 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கணும். நான் வந்து மொபைல் சைலண்ட்டில் போட்டாச்சு, எடுத்து போட்டாச்சு. ஒரே ஒரு ஸ்தோத்திரம் தான் சொல்லி, ஏசப்பா நீங்கள் பார்த்துக்க அவர் பணத்தை அவர் கிரெடிட் பண்ணுவார், அவரும் டெபிட் பண்ணுவார். ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் வந்துட்டு நல்லபடியாக நடக்கும். சாட்சிகள் நிறைய இருக்குது, இருந்தாலும் நிறைய வந்துட்டு விஷயங்களும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயத்தை திரும்ப வந்து ஆண்டவரை தெரிந்திருக்கிறதுக்கு, நான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு ஊன்றுகோலாக இருந்த பிராங்க்லின் பிரதர், அதுக்கப்புறம் நான் மறிக்கும் தருவாயில் இருந்த என்னை வந்து பார்த்தோன்னா பைபிளை கையில் எடுங்க பிரதர் எல்லாம் நடந்துன்னு சொன்ன ஜவஹர் பிரதர், இவங்க மூலியமாக ஆண்டவர் எங்கிட்ட பேசினார். அந்த பேச்சின் மூலியமாக நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். திரும்ப வந்து பார்த்தோன்னா என்னோட கம்பெனி வளரும், அதுக்குண்டான திட்டத்தை பிரதர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆண்டவர் மூலியமாக வந்துட்டு ஆண்டவர் வந்து பார்த்தா பிரதர் மூலியமாக சொல்லிட்டாரு. 5 வருஷத்தில் 3 வருஷம் முடிஞ்சது, இன்னும் 2 வருஷம் தான், ரொம்ப நாள் இல்லை. ஒரு 2 நியூ இயர், வர நியூ இயர், அதுக்கு அடுத்த நியூ இயர். ஆமீன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு நான் இங்கே வருவேன். திரும்ப பெரிய சாட்சிகள்லாம் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நாம் ஒரு குழந்தைகள் வளர்த்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இந்த அதாவது ஒரு சர்ச்சில் நிறைய வந்து ப்ராசஸ் வச்சுருக்காங்க, அதாவது ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைகள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள வந்துட்டு சண்டே கிளாஸஸ், விடுமுறை வேதகாம பள்ளி, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து ஆண்டவரை பற்றி மட்டுமே பேசி அந்த மூலியமாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மற்றொரு விஷயங்கள்ல உள்ள வராது. இதுக்கு சாட்சி என்னோட மகனும் என்னோட மகளும். அவங்க வந்துட்டு அதாவது ஒரு காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ சென்னை இதில் பொண்ணு தனியாக இருக்கா. அவள் சொல்லுவான், முதல்ல சொன்னதே இல்லை, டேடி நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக போகிறேன். சர்ச்சு வந்து ரொம்ப தூரம், அண்ணாதுரை நகர் போகணும். இவங்க இருக்குது வடபள்ளியில். ஒரு மெட்ரோ ரயில் ஏறி திரும்ப ஆட்டோ பிடிச்சி போகணும், தனியாக தான் போகணும். அப்போ வந்து பார்த்தா நான் நினச்சேன், மெட்ராஸ் போயிருக்கால புள்ள போயிருக்காளே, இப்போ எங்கூடலேருந்து எங்கூட வருவா, ஒரு சேஃப்டி இருக்குது. இப்போ வந்துட்டு பரம தகப்பனோட ஒரு சேஃப்டி இல்லை, அந்த அக்கினி முதலுக்குள்ள மகளை வச்சுருக்காங்க. அப்போ வச்சுக்கிற பார்த்துட்டு இவங்க வேறு எந்த விஷயங்கள் வந்து அவங்கள வந்து அக்குப்பை பண்ண. அதனால் குழந்தைகள் வந்து ஆண்டவருக்குள்ள வளர்த்துங்க. ஆண்டவருக்குள்ள வளர்த்தும் போது அந்த பரமபிதாவானவர் உங்களை வந்துட்டு ஒரு அக்கினி மதிலுக்குள்ள வந்துட்டு சேஃப்டி பண்ணிடுவார். நீங்களாம் வந்துட்டு அதுக்கு வழி கொடுத்தா மட்டும்தான் சாத்தான் வந்து உள்ளே வருவான். அதனால் பார்த்து நீங்கள் விசுவாசிங்க. எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தோன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்த்து கேஸை பண்ணிட்டு சொல்லுங்க, ஹீ வில் டேக் கேர். அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நடத்துங்க. நான் திரும்ப வந்துட்டு அடுத்தது இன்னொரு சாட்சி சொல்கிறப்ப வந்துட்டு நான் இந்த சொன்ன 1.5 லட்சம் ரூபா சாட்சி விட 15 லட்சம் ரூபா சாட்சின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு கீ கொடுத்துட்டார், நேற்றுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுக்காண்டி வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்லி ஜெயிப்பேன். யாருன்னே தெரியாத ஒரு பையர், ரியாதுலேருந்து ஒரு பையர் வந்து 137 ஆர்டர் வந்து என்கொயரி கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. 100 இங்கே வர்றதுன்னு நான் இங்கே வரேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு 7:30க்கு நான் அதுக்குண்டான 8:10 ட்ரெயின், 7:30 மணிக்கு வந்து அந்த மெசேஜ் வருது. 137 ஆர்டர். 137 ஆர்டர் சொன்னால் ஜவஹர் சொன்னால் அந்த 5 வருஷம் இல்லை 4 வருஷமாக மாறிடும். ஆண்டவர் ரெடியூஸ் பண்ணிடுவார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கணும். ஃபஸ்ட்டு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானுங்கிறது மாதிரி நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் தேவ மகிமையை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். இந்த சாட்சி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு ஏசப்பா எனக்கு வந்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆசீர்வாதத்துக்கு உண்டான விஷயங்களை மட்டுமே சாட்சியாக சொல்லணுங்கிறது என்னோட பிரயாசம். எல்லாருமே ஜெபிங்க. ஜெபிக்கிட்டு இருக்கும்போது ஜெயம் எடுக்கலாம். இல்லையா? இந்த சாட்சியை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த இதை சாட்சி சொல்கிறதுக்கு அனுபவித்த ஆண்டவருக்கும் உங்கள் ஐயாவுக்கும் வந்துட்டு மிக்க நன்றி. ஸ்தோத்திரம்.